ஏசப்பா இந்த வர்ஷிப் உன் பாதத்தில் கூடுறோம் ராஜா. ஆரம்பத்தில் முடிவரைக்கும் என் கூட இருந்து ஆசீர்வதித்து கொண்டு விளையாட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனில் ஆமாம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழி நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பே செல்வதா எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத வாக்குகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. காரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசரும் பயமே இல்லையே. தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுவேன். எண்ணற்ற ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். எண்ணற்ற ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன்.
கூட ஆசீர்வதிங்க. ஆமென். ஜெபிப்போங்க. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேளையை ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கைகளை நான் ஒப்புவிடுகிறோம். எங்களை போதில சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We want to worship you, we want to praise you, we want to lift your name ஆண்டவரே. துதி துதி துதி. இந்த சத்தங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை துதிப்பதாக உயர்த்துங்க ஆண்டவரே. நோக்கி துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. மகிமையின் தேவனை, மகிமையின் ராஜாவே, அரசாளுகிறவரே, நித்திய தேவனே, நித்திய பிதாவே, மகிமை நிறைந்தவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரி. ஆண்டவரே, there is always something about you, God. உம்மை பற்றி எப்போதுமே ஆண்டவரே நித்திய பரிமாணம் உண்டு தகப்பனே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவாமை நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாமை நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். குறைவின்றி நிறைவுக்காக மகிமைப்படட்டும். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ராஜா. தேடுங்க தேடுங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. காருண்யம் என்ற கேடகத்தினால் எங்களை நீங்கள் முடிசூற்றி கொள்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய தேவனே, நித்திய ராஜாவே ஆண்டவரே, எங்களுடைய வர்ஷிப் உமக்கு ரொம்ப பிரியமா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவனே. எங்களுடைய வர்ஷிப் உம்மை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வர்ஷிப் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வர்ஷிப் உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவர் இந்த வேளை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தகவனே. நன்றி 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 ராஜா. அப்பாவுடைய கருத்துக்கள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகவனே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் மறுபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சாயங்கால வேளையில அப்பாவுடைய பிரசன்ஸை தேடும்படியாக ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதுமே என் நாவில் இருக்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஸோ எக்ஸால்ட் காட் இன் ஆல் டைம்ஸ். எல்லா நேரத்திலையும் கர்த்தர் என்ன பண்ணுங்க? துதிக்க, போற்ற, மகிமைப்படுத்த. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல ஜெபம் எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு பாயிண்ட். வேதம் என்னுடைய உள்ளான மனுஷன் என்னதுங்க உயிரோடு இருக்கும்படியாக. பட் வர்ஷிப் ஒன்று தான் கர்த்தருக்கு முழுமையாக என்ன பண்ணுங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ வர்ஷிப் ஹேஸ் டு பி காட்ஸ். நம்மளுடைய அடையாளத்தின் சின்னமா மாறணும். இன்னொரு வார்த்தை சொன்னால் நம்மளுடைய முகவரியா மாறணும். என்னவா மாறணுங்க? நம்முடைய முகவரியாக மாறணும். நேற்று தினம் நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன். அது மிகவும் புரோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு அது புரோஜனமாக இருந்தது. உங்களுக்கும் புரோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 3 வித்தியாசமான கிருபையை பற்றி நேற்று நான் பேசினேன். ஒன்று, கிருபை அறிகிற கிருபை. என்னங்க? ஐ நோ கிரேஸ். கிருபையை நான் என்னதுங்க அறிந்து கொள்கிற ஒரு கிருபை. 2வது, நான் நுழையப்படுகிற கிருபை. மீன்ஸ் பரலோக ராஜ்யத்துக்கு நீ பிரவேசிக்காமல் போனால் என்னதுங்க நாம் நுழையத்தக்கதாக, என்டரிங் இன்டு காட்ஸ் பிரசன்ஸ்.
மூன்றாவது கிருபை, கிருபையில தங்கி இருக்கும்படியா, ஸ்டே ஃபார் a long time. வர்ஷிப் உடைய ரொம்ப முக்கியமான பிரசன்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஆராதனை தெரியும், சிலர் ஆராதனைக்குள் நுழைவாங்க, இன்னும் சிலர் மட்டும்தான் என்னதுங்க பிரசனத்தை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சான்னு தெரியல. எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஜீசஸ். இயேசுவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு நான் ஒரு போட்டோ ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இங்க ரொப்பி பாருங்க எவ்வளவு கட்டு கட்டா இருக்குதுன்னு சொன்னா எத்தனை பேர் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும்? அந்த போட்டோக்குள்ள என்ன இருக்குது? ரூபாய் நோட் இருக்குது. ஆனா இதை எடுத்து பயன்படுத்த முடியுமான்னு கேட்கிறேன். என்னங்க ஆகாது. காரணம் என்னது? நாம் அந்த கிருபையை, அந்த பணத்தை வெறும் கண்ணால பார்த்துட்டு இருக்கிற, அவ்வளவுதான். அதை சுதந்தரிக்கல. அடுத்தது சுதந்தரிக்கணும், பிரவேசிக்கணும். சோ நிறைய பேர் கிறிஸ்தவர்களாகி நாம் கிரேஸ் தியரி எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த 3 கட்டத்தை விட்டுட்டு ஹைப்பர் லூப் கிரேஸ் போயிட்டு இருக்கிறாங்க. எது செய்தாலும் பரவாயில்ல அப்படின்ற இடத்துக்கு. நம் எல்லோருக்குமே கிறிஸ்துவானவர் ஒரு முகவரி, ஒரு அடையாளத்தின் பிம்பம். சோ நீங்களும் நானும் அந்த கிருபையை பற்றி என்னதுங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இலவசமான கிருபை. சோ உலகமே நீங்க கேட்க போகும்போது everybody has got some kind of a knowledge about grace. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பகுதியில கிருபை பத்தி என்ன இருக்குதுங்க தெரியும். இப்ப உங்களிலும் எல்லாருக்குமே கிருபை பத்தி தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் அந்த கிருபைக்குள் நுழைந்திருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க? அது அடுத்த கட்ட கிருபை. மூன்றாவது கட்ட கிருபை, நாம் தேவ சமூகத்தை அப்படின்னா அவருடைய சமூகத்துல நித்திய பரிமாணமாக நிலைநாட்டும்படியாக, நிற்கும்படியாக. அதுதான் நீங்க பைபிளை நீங்க நல்லா வாசிக்க கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனுடைய கிருபை என்னை சூழ்ந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். The grace of God was surrounded. ஆண்டோட கிருபை நம்ம முற்றிலும் சூழ்ந்து இருக்குது. படிப்படியாக தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாருங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உள்ள பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். கேள்விப்படுகிறவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் செய்தியை கேள்விப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்ல. என்னங்க? சோ இன்னைக்கு நாம அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து இன்னர் சர்ஃபேஸ்க்கு நம்ம உள்ள வந்திருக்கிறோம். அப்படின்னா ஒரு கேள்விப்படுகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிருபை. Anybody who uses grace, this is a different personality. கிருபையை பயன்படுத்துகிறவர்கள் ரொம்ப விசேஷ துவாரம் உள்ளவங்க. என்னங்க? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 சொல்கிறது, இது சுயத்தினால் உண்டான ஒரு கிருபை அல்ல, அவர் அருளினதுன்னு சொல்லி பார்க்கிறோம். The book of Ephesians chapter 2 verses 8 and 9 எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. என்னங்க? கிருபையினாலே இது தேவனுடைய, இது நம்மளால உண்டானதுன்னா இல்லைங்க, நாம எதுவுமே இதுக்காக முயற்சி செய்வேல, இது காட் நமக்கு தந்திருக்கிறேனாங்க, ஒரு கிஃப்ட்ன்ற. அப்படியே போவோம். ஒருவரும் பெருமையை பாராட்டாத படிக்கை தேவனுடைய என்னவா இருக்கிறாங்களா, செய்கையாக இருக்கிறோம். சோ நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், காட் தான் எல்லாருக்குமே கிருபையை என்ன பண்றாருங்க, அழிக்கிறவராக இருக்கிறார். சோ யாருமே கிருபையை பத்தி பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இல்லைங்க, இடமே கிடையாது. சோ 3 கிருபை. என்ன கிருபை? முதலாவது கிருபை பத்தி நான் என்ன பண்ணிக்கிறேன், கேட்டிருக்கிறேன், இல்லைன்னா கண்ணால என்ன பண்றாங்க, பார்க்கிற. இந்த 2 விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கிருபை என்ன பண்றாங்க, கேட்டிருக்கிற. அடுத்தது கிருபைக்குள் நுழையணுமா, கோ இன்சைட் கிரேஸ். கிருபைக்குள் நுழையணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது எனக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டானதுன்னு சொல்லி பாருங்க. என்னதுங்க?
மனமகிழ்ச்சி ஆயிடுச்சுங்களா? போவ வாரங்கள் சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுங்க? ஆலயம் செல்லுவதே. மகிழ்ச்சியே என்னதுங்க? தந்திடுவீரே, என் சபையுடனே உமை தொழுதிடுவே, கிருபை கிடைக்கின்றதே. கேட்டுக்கிறீங்களா? அந்த பாடலை கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்களா இல்லைங்களா? சோ செல்வது ஃபர்ஸ்ட், கேட்கிறது, அடுத்தது என்னதுங்க? செல்லுகிற விஷயம், கெட்டிங் இன்சைட். பட் மூன்றாவது, நான் ஆகாமினின் கூடாரத்திலே வாசம் செய்வதை பார்க்கிலும் உம்முடைய வாசல் படியிலே நான் தங்கி இருப்பதுதான் நாடுகிறேன். உங்க ஆலயத்துல இருப்பதுதான் என்னுடைய என்னதுங்க? வாஞ்ச. உங்க பிரசனம் இல்லாத என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போவாதீர்கள். மோசே சொன்ன வார்த்தை, உங்க பிரசனம் இல்லாத என்னதுங்க? இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க? கொண்டு போவாதீர்கள். So there is different quality of the same subject. Subject is the same, but the quality is different. கேட்ட கிருபை, நுழைந்த entering என்னதுங்க? Give thanks with a grateful heart. சங்கீதம் 100ல நீங்க வாசிக்க கேட்கும்போது 4வது வசனத்துல என்னதுங்க? எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. சங்கீதம் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எத்தனை வேகமா எடுக்கிறீங்க பார்க்கலாம் பாருங்க. ஃபாஸ்டா எடுங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்நாக் உங்களுக்கு கிடைக்கும். ஃபாஸ்டா எடுக்கிறவங்களுக்கு. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரம் ஒண்ணு இருக்குது. என்னதுங்க? அவருடைய பிரகாரம். யாருடைய பிரகாரங்க? தேவனுடைய பிரகாரம். சோ எல்லாருமே அதே கிருபை வச்சு யூஸ் பண்றல. அதுதான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. என்னங்க, நான் காட தேடுறேன், எதுவுமே எனக்கு நல்லது நடக்கலையே. ஏன்னா நீ கேள்விப்பட்டதுதான் சரி தவிர்த்து அனுபவித்தவன் அல்ல. யாருங்க நீங்க? கிருபை பற்றி என்ன பண்ணிக்கிறீங்க? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னு கேள்விப்பட்டீங்க. ஆனா சிலரோ அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, இதோ வாசப்படியில நின்று கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டும் ஆகில் அவன் கதவை திறந்தால் நான் உள் பிரவேசித்து அவனோடு உட்கார்ந்து நான் போஜனம் செய்வேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வானுங்களாம்? போஜனம் செய்வான். சோ நுழைகிற விஷயங்க. இப்போ யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பாங்க பாருங்க. நானே வாசல், இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டறிவார்கள், அவர்கள் உள்ளும் புறமும் என்ன பண்ணுவாங்களா? மேய்ச்சல்களை கண்டடைவார்கள். சோ உள்ள பிரவேசிக்கிற அனுபவம். Not staying outside and say I know grace. Knowing grace is not going to save you at any point. Same way I know worship என்றது முக்கியம் அல்ல. நீ வர்ஷிப்பாவே மாறணும். இப்ப வெறும் பாட்டா மாறினுங்கிற. இப்ப நீ சிலர் ராகமா மாறுறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு போன வாரத்தில் சொல்லியிருப்பேன், லூசிபர் அவன் காடுல, அவன் தான் காடை. அவனுக்கு ஒரு கார்டு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் இசைக்கருவில எத்தனோ லட்சம் கோடி கணக்கான டியூனுங்கள் இருக்குது. இருக்கிறதெல்லாம் ஒரு 5 ஆக்டிவ் 6 ஆக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 கீ இல்ல 86 கீ. என்னங்க இவ்வளவுதான். அதுக்குள்ள எத்தனோ கோடி கணக்கான மல்டி காம்பினேஷன் கார்ட்ஸ் சொல்லலாம். இவைகளுக்கெல்லாம் அவன் தான் நினைவா இருந்தானா. இன்னைக்கு அவனை பத்தி இன்னொரு விஷயத்த நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நெருப்புல வாழ்ந்துட்டு நான். அப்ப அவனுக்கு நெருப்பு போட்டா கூட அவனுக்கு என்ன இல்ல, நெருப்பு போட்டுருங்க, பேய்ங்க ஓட்டு சொல்றேன், நெருப்பு போட்டே இவ்வளவு நாள் அங்கதானா இந்த திரும்பி எங்க நெருப்பு போடுறீங்களா அப்படின்னு யோசிச்சு. இன்னைக்குதான் அதை பத்தி நான் ஒரு சப்ஜெக்ட் வாசிட்டு இருந்தேன். I was really thrilled ஆயிட்டேன். என்னடா சப்ஜெக்டா இருப்பேன், கேரக்டரா இருப்பான். கர்த்தருடைய எங்கத்துல இருந்தானா? நெருப்பு கிட்டே இருந்தானா. So he could bear the heat of God. அதுக்குதான் நீங்க 20ஆம் வெளிப்பாடு புஸ்தகத்துல நீங்க வாசிக்க கேட்கும்போது அவனை எப்படி சிறைசாலைக்குள்ள ஆண்டவர் போடுகிறார் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பயங்கரமான பழத்துல போட்டுறாரு அவனை, நெருப்புல போடுறதுல அவனை. வெளிப்பாடு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட என்ன பாம்பா? பழைய பாம்பாகிய வலு சர்வத்தை அவன் பிடித்து கட்டி வைத்து போகாத படிக்கும் பாதாளத்துல தள்ளி அடைத்து முத்திரை போட்டாங்களா. ஒரு பழத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்க போட்டு வச்சுக்கிறாங்க? நீங்க இன்னும் பைபிள் சரியா வாசிக்கல. நீங்க பைபிள் வாசிக்கதான் என்னங்க ஸ்பூர்த்தி நிவர்த்தி அப்படி எல்லாம் வருது பாருங்க பேர், அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நீங்க வாசிக்கிற பைபிள் கண்டென்ட்ஸுங்க வாசிங்க. That's how you will understand the word very beautiful. அவனுக்கு ஒரு பழத்தை ஏற்படுத்தி அவனை பழத்துல இருக்க வச்சுக்கிறார் ஆண்டவர். ஆனா உங்களையும் பழத்துல இருக்கலையா, அக்னி கடல் கந்தகம் எரிகிற அங்க இறக்குறாரா நம்மள. அவனுக்கு நித்திய ஒரு பள்ளத்தாக்குல தள்ளுறாரு. ஆனா நமக்கு என்ன இருக்குதுங்க? ரொம்ப கிளியரா கொடுக்கிறார். என்னங்க? அதே அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல என்னதுங்க 15-16 வசனத்தை வாசிக்க கேட்டீங்கன்னா, காணப்படாத எவனும் அக்னி கடல். அக்னின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா பிசாசு போல பாம்பு சர்போ வலு சர்போ இவனுக்கெல்லாம் அந்த இன்ட்ராக்ஷன் கிடையாது. என்ன இல்லைங்க அவனுக்கு. காரணம் என்னது? வாய்ப்பு கிடைச்சுன்னா எசேக்கியேல் புஸ்தகம் வாசித்து பாருங்க. அவன் இருந்த இடமே நெருப்பு. அவனுக்கு போய் ஒரு நெருப்பான்னு கேட்கிறேன். நாம கிறிஸ்தவர்கள் என்ன ஜெபிச்சுக்கிறோம்? நெருப்பு போட்டிருக்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, நெருப்பு போட்டிருக்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. You need the anointing of God. You need a presence of God. பிசாசு கிட்ட நெருப்பு கூட இருக்கலாம், ஆனா என்கிட்ட இருக்கிற பிரசன்ஸ் அவங்ககிட்ட இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க எதிர்பார்க்க. என்னங்க? the presence carrier. என்னங்க பாருங்க, மனுஷன் தேவனுடைய ஒளியை சுமக்கிறவனாக இருக்க வேண்டிய அவன் இருட்டை சுமக்கும்படியாக மாறிவிட்டான். கர்த்தர் மறுபடியாக இருட்டிலிருந்து திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவனும் அந்த ஜீவனை பரிபூர்ணமாக்கி வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்துல வாசிக்க கேட்கிறோம். அதே நேரத்துல என்னோட ஆடுகளுக்காக என்னுடைய பிராணனையும் கொடுக்க நான் என்ன பண்ண மாட்டேன், தயங்க மாட்டேன், கொடுத்துறேன்றார். சோ லைட்டை சுமந்த நாமும் இருட்டுக்குள்ள வந்தோம். திருப்பி ஜீசஸ் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ன பண்ணுகிறாரு தெரியுங்களா? லைட்டை காட்டுல ரொம்ப விலையேறப்பட்டது என் சமூகத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். உலகம் பரியந்தும் இல்ல உலகம் முடியந்தும் நான் உன்னோட கூடனே சதா காலத்துல உன் கூடவே நான் இருப்பேன்ற. என்ன வேர்டு பாருங்க, எந்த டிரான்சிஷன்ஸ் நடக்குது பாருங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சோ கிரேஸ் பத்தி தெரியுது ஒண்ணு, கிரேஸுக்குள் நுழையிறது ஒண்ணு, கிரேஸுக்குள் தங்குறது ஒண்ணு. சோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்னைக்கு நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் கிரேஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஆனா கிரேஸுக்குள் ஒன்னும் நுழையல. கிருபைக்குள் நுழைந்தவனுக்கு என்ன நடக்கும்? கர்த்தரே அவனுக்கு அனுகூலமா இருப்பான். அனுகூலத்தின் சங்கீதம் 46 அனுகூலத்தின் துணையும் ஆனவர். தேவன் நமக்கு அடைக்கலமோ பலனோ ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையும் ஆனவர். இருக்குதுங்களா அந்த வசனம் 46:1? அடைக்கலமோ பலனோ ஆபத்து காலத்துல அனுகூலமான என்னவா இருக்கிறாருங்களா? துணையும் ஆனவர். இப்ப 2வது போவோம். ஆகையால் நிலை மாறினாலும் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதனுடைய ஜலங்கள் கொந்தளித்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேங்களா? ஏங்க பயப்பட மாட்டோம்? தேவரீ என்னோடு கூட. சங்கீதம் 23:4 என்ன இருக்குதுங்க? நான் மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோட கூட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னங்க கடைசி வார்த்தை? நான் உன்னோட கூடவே, நான் உன்னோட கூடவே. என்னங்க அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை? என்னங்க?
உலகம் முடிவரைக்கும் நான் உன்னோட கூடவே இருப்பேன். சோ ஏன் நான் இன்னும் எஃபெக்டிவ் கிறிஸ்டியனா மாறல, சேலஞ்சிங் கிறிஸ்டியனா மாறல? பிகாஸ் ஐ எம் ஸ்டில் கோயிங் ஆன் a flashy grace. யாரோ ஒன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுல போலாங்க அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. That cannot work in God's presence. God's presenceல attempt பண்ணாமா, ட்ரை பண்ணாமா. If you don't try getting inside, knowing what God has placed for you, you can never receive. God's design என்ன தெரியுங்களா? நுழையணும். நாம் நிக்கோதோம் என்ற ஒரு மனுஷனுடைய வரலாறை பார்க்கிறோம். எத்தனாம் அதிகாரம் தெரியுங்களா? யோவான் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன இருக்கு தெரியுங்களா? சரி, நாம 3ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த இரவு யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதோமு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ரா காலத்திலே இயேசுனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவன் இடத்திலிருந்து வந்த போதக என்று நான் என்ன பண்றேங்க? ஒரு பரிசேயன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடவுள்கிட்ட தான் வந்திருக்கிற போதகர் என்று நான் என்ன பண்ணுகிறேன்? அறிந்திருக்கிற. என்ன சொல்லுகிறாருங்க? போதக. இதே சமாரிய ஸ்திரீ என்ன சொல்லுது? போதகர் இருந்தா என்ன சொல்லுதுங்க? என்ன சொல்லுதுங்க? நீங்க மேசையான்னு, வரப்போகிற எலியா நீங்க தாவான்னு கேக்குது. நீங்க தான் தீர்க்கதரிசியான்னு கேக்குது. என்ன வார்த்தை? 5 விதமான பதங்களை யூஸ் பண்ண நம்ம. இவரு வேதத்தை அறிந்த ஒரு மனுஷனாக இருந்து கூட அவர் ஒரு போதகர் என்று சொல்லி அவரை அடையாளம் பண்ணியிருக்கிறார். யாரு? இந்த நிக்கோதோம் என்ற ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ரபி, போதகரே, நீங்க கர்த்தரிடத்துல தான் வந்திருக்கிறீங்க, இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்க தான் நடப்பிக்க முடியும்னு சொல்லுகிறார். அந்த வசனம் முடிஞ்சிருச்சா? ஏனெனில் ஒருவனும் தன்னிடத்தில் தேவன் இராத விட்டால் நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ண முடியாதுங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் இல்லைன்னா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. அற்புதங்களை செய்யலாம், ஆனா எப்படிப்பட்ட அற்புதம்? இப்படிப்பட்ட. என்னங்க அப்படிப்பட்ட அற்புதம்? என்னங்க அந்த மாதிரி இப்படிப்பட்ட அற்புதம்? தண்ணீரை திராட்சரசமாக மாத்துது. என்னங்க இப்படிப்பட்ட அற்புதம்? 5 அப்போ 2 மீன் உட்கார வைத்து 5000 பேருக்கு ஒரு வாட்டியும் 7000 பேருக்கு ஒரு வாட்டியும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? போஷித்தா. ஒரு ஆமீன் சொல்லி எதிர்பார்த்தேன். என்னங்க இப்படிப்பட்ட அற்புதம்? 12 வயது உள்ள என்னங்க ஜேருடைய பிள்ளையானவள், பெண் பிள்ளையானவள் தலித்தா குமி எழுந்திட மகள்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்றாங்க? அவளை எழுப்பி வைத்தார். இப்படிப்பட்ட அற்புதத்தை யாருங்க செய்ய முடியும்? அவர் தண்ணீர் மேல் நடந்தார். இப்படிப்பட்ட அற்புதங்களை யாருங்க செய்ய முடியும்? லாசருடைய கல்லறைக்கு போயிட்டு என்ன செய்கிறாருங்க? லாசரு, நீ எழுந்து வெளியே வான்றார். அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை யாருங்க செய்ய முடியும்? பேதுரு ஒரு மனுஷனுடைய காதை கத்சமனி தோட்டத்துக்குள்ள வெட்டி போட்டுறாரு. அந்த நாட்களில ரோமர் ஆட்சிக்கு விரோதமா நின்னாலே அவனுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை. இப்ப ரோமர் ஆட்சியில இருக்கிற ஒரு சேனாதிபதி, ஒரு சேனைக்குள்ள இருக்கிறவன், மிலிட்டரிக்குள்ள இருக்கிறவன், ராஜாவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறவன், நைட்டு பட்டயத்தோட வருகிறான் இயேசுவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. பேதுரு வந்த கோவத்துக்கு கத்தி எடுத்து என்ன பண்ணிடுறாங்க? காதை சும்மாவே நின்னாலே கோஷம் போட்டாலே என்னதுங்க அந்த மனுஷனுக்கு மரண தண்டனை. பேதுரு காதை என்ன பண்ணிடுறாருங்க? இப்ப அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? என்ன தண்டனை? மரண தண்டனை கிடைக்கும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, அது தப்பி வைக்கும்படியாக அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். இப்போ காது செப்பரேட்டா பிரிஞ்சு இருந்தாதான் மரண தண்டனை. காது தலைக்குள்ள ஒட்டி இருந்தா எந்த தண்டனை நீங்க கொடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ எவிடன்ஸே கிடைக்கல அவங்களுக்கு. என்ன எவிடன்ஸ் கிடைக்கல? இந்த மனுஷன் குற்றவாளின்னு எவிடன்ஸ் என்ன பண்ணலீங்க? கிடைக்காத பட்சத்தினால அவன் அந்த இடத்துல இருந்து விடுதலை செய்கிறான். இப்படிப்பட்ட அற்புதங்களை யார் செய்ய முடியும்? யாருங்க செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க, யார் செய்ய முடியும்? வானத்துல இருந்து ஒரு சத்தம் ஏறிடுனது. இப்படிப்பட்ட அற்புதங்களை யார் செய்ய முடியும்? தண்ணீர் மேல் நடந்தாரு. இப்படிப்பட்ட அற்புதத்தை ரீக்ரியேஷனா யார் செய்ய முடியும்?
இது வரைக்கும் உலகம் வரலாறுகள் காணாத அற்புதங்கள் சிலது உண்டு. இப்படிப்பட்ட அற்புதங்கள்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைநோவும் மந்திரத்திலயோ இது பிரிச்சுதான் பெரிய அற்புதம் நினைச்சுன்னு சுத்தி இருக்கிறோம். நாம இன்னும் உலகம் காணாதவைகள் இருக்கிறது. இயேசுவானவர் சொன்ன வார்த்தை மறுபடியாக உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க. 38 ஆண்டாக பெதஸ்தான்ற குளத்துல அமர்ந்த ஒரு மனுஷனுக்கு போயிட்டு நீ எழுந்து உன் படைக்கை எடுத்து வீட்டுக்கு போன்னு சொல்லி சுகமாக்கணும். இப்படிப்பட்ட அற்புதங்களை வேற யார் செய்ய முடியும்? இப்போ நிக்கோதேமை வேலை கேட்டிருப்பானா? எஸ், கேட்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் இடத்துல இருந்து வராத இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. இப்ப புரிஞ்சுச்சா அற்புதம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அற்புதத்தினுடைய குவாலிட்டி இருக்குதுங்க. என்ன உச்சகட்டத்தின் அற்புத ஆண்டவர் செய்தார் அவர் இருந்த நாட்களில. பிசாசே ஒரு இடத்துல பரிசோதனை செய்கிறாரு. எப்படிப்பட்ட பரிசோதனை? இந்த கற்களை நீங்க என்னவா மாத்துங்க, அப்பமா மாத்துங்களேன். அப்போ அவருக்குள்ள இருந்த எஃபெக்டிவ்னஸ் நடந்தது தெரியுங்களா? ரொம்ப வலிமையானது. சோ தயவுசெய்து அவருடைய பிக்சர் அப்பான் இஸ் ஒர்க் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. God is more vibrant than anything that you can think about. கர்த்தர் ரொம்ப வலிமை உள்ளவர், பராக்கிரமசாலி. எல் ஷெடாய் என்ற பட்டம் அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கே ஒரு மரியாதை தான். அவ்வளவு ஒரு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஸ்தானத்துக்கே அவர் மரியாதைக்குரியவர். நீங்க வந்ததுனால தான் இந்த நிகழ்ச்சிக்கே ரொம்ப கனமா மாறிச்சுன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் அவன் நினைச்சதுக்காகவே அவருக்கு எப்பொழுதும் மரியாதையும் ஸ்தானம், எப்பொழுதும் அவருக்காக வாசல்களை காத்து கொண்டு இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியல, ஆனா நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன். மரியாதைக்கு அவர் தான் காரணர்னு சொல்றேன். நமக்கு எல்லாருமே ஏதோ ஒரு பொருட்டை கொடுத்துதான் கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கு இவர்கள் காரணம் உள்ளவர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புகழ்ச்சி அவரு தான் காத்துட்டு இருக்கு. அதுக்கே ஒரு மரியாதை என்னன்றங்க, அவர் கையில இருந்து வாங்கினா எனக்கு சந்தோஷம் இருக்கு. So don't underestimate anything below the ratio of God. God is a vibrant person. ஒரு பயங்கரவான், ரொம்ப உச்சகட்டம் உள்ளவன், ரொம்ப அதி புத்திசாலி. is more intelligent than any other species on the surface of the earth. பூமியில் இருக்கிற எல்லா ஜீவ ராசிக்குள்ள அவர் தான் உயர்ந்தவர். அவர் சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிறவர், ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார், அதிபதியாகவும் இருக்கிறார். பயங்கரமானவர் கர்த்தர். என்னதுங்க, கேதுரு மரங்க அப்படியே உடைஞ்சிடுமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு கர்த்தர் பூமியில இறங்கி வரும்போது பூமி மெழுகு பத்திய போல உருகி போயிடுமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்க. பூமி என்ன இடங்க, மெழுகு பத்திய போல என்ன இடங்க, பூமி உருகி போயிடுமா. அதுக்கு ஷேப்பே இல்லாத மாறிடுமா. அட்லீஸ்ட் இப்ப ஏதோ முட்டை மாதிரி ஒரு ஷேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்ஸுங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வரும்போது அந்த ஷேப் கூட கிடையாது. காரணம் என்னது? கர்த்தருடைய வருகை ரொம்ப ரொம்ப பயங்கரமா. விசுவாசிக்கிறீங்களா? யூதா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏனோக் என்ற ஒரு மனுஷன் அவருடைய வருகைய ஆயிரக்கணக்கான தேவதூதர்களோடு அவர் இறங்கி வருவார் என்ற ஒரு பதோனியோடு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். The book of Jude chapter 1 இருக்கிறது ஒரு அதிகாரம் தான். 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டுங்க சத்தமாக வாசிக்க கேட்போம் பாருங்க. The book of Jude chapter 1 verses 14. புது ஏற்பாடுங்க, வெளிப்பாடுக்கு பின்னால இருக்கிற புஸ்தகங்க. ஆதி பக்கத்துல தேடி எங்க கிடைக்க, பாதி கூட கிடைக்காது. யூதா ஜூட் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கும் இவைகளை குறித்து எல்லாருக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் தமக்கு விரோதமாய் பேசின கடினமான அவர்களை கண்டிப்பதுவக்கும் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, ராஜா வருகிறா. ஆயத்தமாயிடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள்.
என்ன ஆயிடுங்க? ராஜா வருகிறார். என்ன ஆயிடுங்க? ஆயத்தமாயிடுங்க. என்ன வெளிப்பாடு கிடைச்சிச்சு பாருங்க. ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறை உள்ள ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வருகிறார் என்ற ஒரு வெளிப்பாடு. நீங்களும் நான் அந்த வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்க, அந்த வெளிப்பாடே இல்லாத இருக்கு. இது 2வது வருகை பத்தி ஏனோக் என்ற மனுஷனுக்கு கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிற விஷயம். வாட் a in detailing word. என்ன ஒரு ஆஸ்பரண்டான வேர்ட், என்ன ஒரு சிக்னிபிகண்ட் ஆன காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஏனோக்குக்கு. 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் இறங்கி வருவார். அவர் என்ன பண்றாருங்க? இறங்கி. சோ கிரேஸ் உடைய 3 theorems நீங்க தெரிஞ்சுக்கணும். 1, knowing grace. இன்னொன்னு staying or entering the grace. 3வது கிரேஸுக்குள்ள என்னதுங்க? கிருபைக்குள்ள தங்கணும். உங்களுடைய புரிதல் என்னன்னு எனக்கு தெரியல. வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, தீத்து புஸ்தகத்துக்கு நாம் போவோங்களா? தி புக் ஆஃப் டைட்டஸ் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் எடுத்துக்கொண்டுங்க, சத்தமா வாசிக்க. தி புக் ஆஃப் டைட்டஸ் chapter 2 verses 11 verses 12 எடுத்துக்கொண்டுங்க, சத்தமா வாசிக்க கேட்போமா? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை தேவ கிருபையானது பிரசன்னமாச்சு. சோ என்ன ஆச்சுங்க? தேவ கிருபையில என்னங்க பிரசன்னம்? என்னங்க பிரசன்னம்? பாடுற இல்லைங்களா? தேவ பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறீங்களா? பிரசன்னம் பிரசன்னம். தேவ அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன பிரசன தேவா பிரச. என்னங்க அந்த பாட்டு தெரியுமா இல்லைங்களா? பாருங்க சிஸ்டர்ல சொன்ன உடனே எப்படி கேட்ச் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கணும், இப்படி இல்லைன்னா அப்படி இருக்கணும். அப்படி நான் திருப்பும் போது நீங்க இப்படி திருப்பணும், நீங்க இப்படி திருப்பும் போது நான் அப்படி திருப்பேன். அப்படி இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க சும்மா அப்படி இருந்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? தேவ பிரசன்னத்துல என்ன பண்ணுங்க? நாட்டப்பட்டவர்களாக. See, the presence of God is your identity. நிறைய பேர் மிஸ் பண்றது God உடைய presence. They don't have God's presence. எல்லாம் இருக்கும், ஆனா என்ன இல்லைங்க? என்ன இல்ல? God உடைய presence. அதுக்கு தான் அது வெண்கல சத்தம் போல் கேட்கும். worship என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் சவுண்ட் ஆயிடும், presence இருக்காது. பிரசன்ஸுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கு. அதான் மோசே சொல்லுகிறாரு, உங்க பிரசன்ஸ் இல்லாத இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, என்னை தாண்டி போவாதீங்க, அனுப்பாதீங்க. ஐ நீட் யோர் பிரசன்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுலும் கேட்கிறார், இந்த பலவீனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்துல என் பலன் என்னவா இருக்காங்க? பூர்ணமாக இருக்கும். The presence of God is your identity. அடையாளமே தேவ பிரசன்னம். If you don't have God's presence, something is problem in you. உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். Because நீ செய்தும் கூட அது டெலிவரி ஆகலன்னு சொன்னா இட்ஸ் வேஸ்ட். என்னங்க? If you do something result oriented இருக்கணும். God உடைய presence இருந்தா பேய்கள் இருக்காது, பிசாசுகள் இருக்காது, வியாதிகள் இருக்காது. என்னங்க அவர் ஆமீன் சொல்லுங்க எதிர்பார்த்தேன். பாருங்க, உங்களை ஒரு ஞானமான கேள்வி கேட்கிற புத்தி இருந்தா நீங்க சொல்லுங்க. ஆதாமுடைய பாவம் என்ன தொட்டுச்சுன்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஆதாமுடைய பாவம் கடைசி மனுஷ வரைக்கும் என்ன ஆச்சுங்களா? தொட்டுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் சாலமனுடைய சொத்து என்னை தொடல? என்னங்க, ஆதாமுடைய பாவம் என்னை தொட்டுச்சுன்னு சொல்லி நீங்க ஏத்துக்கிறீங்க. ஏன்பா சாலமனுடைய சொத்து என் வீடு வரைக்கும் வந்து சேரலான்னு கேக்குற? என்ன அர்த்தம்? நீங்க சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பாவம் வந்துட்டு தலைமுறையா வந்து சேருது என் வீட்டுக்கு. கரெக்ட், ஏத்துக்கிறேன். பெருசா வட்டம் சூட்கேஸ்ல வட்டம் ஏத்துக்கிறேன் நாங்க. ஆனா சின்ன கவர்ல கூட வர மாட்டேன் அந்த சாலமனுடைய ஆசீர்வாதம்னு கேக்குறேன்.
ஏன்னு கேட்க. கர்த்தர் சாலமோனுக்கு கேட்காவைகளுக்கு கூட என்ன பண்ணாருங்களா, கொடுத்தா. அவன் இருந்த நாட்கள்ல அவனுடைய சம்பூர்ண ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே என்னாச்சுங்க, கர்த்தரே இருக்குதா அந்த வசனம் இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் என் வீட்டு வரைக்கும் எத்தனை 6000 வருஷம் வரைக்கும் தாண்டி 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 வந்துருச்சு. ஏத்துக்கிறோம், அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், ஃபுல்லா பக்கெட் ஃபுல்லா ஏத்துக்கிறோம், பாவெல்லாம் வந்துச்சு ஏத்துக்கிறோம். ஆனா சாலமோனுடைய ஆசீர்வாதம் ஏன் இது வரைக்கும் வீட்டு பக்கம் வரல? அடிச்சு காது திருப்பி வீட்டு பக்கமா திருப்பி விடணும் தானே. எங்க சுத்தினுங்கிறான் அவன், ஏன் ஒன்னும் வரல? அதே பைபிள்ல தானே இருக்குது. பாவம் கரெக்டா வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு. 6 மணி ஆனா வந்து என்ன வச்சுங்களா, நாய் வந்துச்சு பாரு அப்படின்றான், கரெக்டா வந்து உள்ள என்ன பண்ணிச்சிங்களா சொல்றாங்களா இல்லீங்களா, சேர்ந்துச்சுடின்னு. அப்போ ஏன் அது வரலன்னு கேக்குற. அது சிங்கமா கூட வச்சுக்கோங்க, புலியா கூட வச்சுக்கோங்க, ஏன்பா நீ 6 மணி ஆனா வந்து சேரல? ஏன் உன்னும் தரித்திரத்துல இருக்கிறோம், ஏன் உன்னும் கஷ்டத்துல இருக்கிறோம், ஏன் உன்னும் வியாகுலத்துல இருக்கிறோம், ஏன் உன்னும் பிரச்சனையில இருக்கிறோம்? அதே தேவன் ஆசீர்வாதம் என்னங்க, இது மனுஷன் விரும்பினான், இது கர்த்தர் கொடுத்தான். இதுதான் அதனுடைய ஸ்டோரியோட லைன். பாவம் மனுஷன் விரும்பி வர வச்சான். கர்த்தர் யார் மேல கிருபையா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவன் மேல ஆண்டவர் அதிகமான கிருபையா இருக்கிறார். யார் மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவன் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறாருங்களா, இரக்கமா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க, இதுதான் இதோட புரிந்தல்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு நான் இழுத்த விஷயம், ஒண்ணு கர்த்தர் கொடுக்கிற விஷயம். என்னங்க, பாவத்தை நான் விரும்பினதல்ல, பாவம் என்ன பண்ணுச்சுங்க நம்ம கிட்ட அப்படியே வந்து பிடிச்சு. இது வரைக்கும் அது போராடி கொண்டு இருக்கிறோம், டெய்லி போராடுறோம். காடுடைய பிரசன்ஸ் என்ன தெரியுங்களா, மகா பெரிய ஒரு கனமான விஷயம்னா பாவத்துல இருந்து உன்னை டிலீட் பண்ணும். அதுதான் காடுடைய பிரசன்ஸ். பைபிளுடைய வசனம் சொல்லுது, there is fullness of joy. தேவ சமூகத்துல நித்திய பேரானந்தம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. எல்லா அளவு என்ன நீங்க அதுக்குள்ள தேவ பிரசன்ஸ்க்குள்ள பாவம் உள்ள நுழைய, பாவமே நுழைய முடியாதுன்னா வியாதி எப்படி நுழையும்? என்னங்க, நீங்க பாடுகிற பாடல தேவனை ஆராதிக்கிற விதத்துல பாவம் நம்மளை விட்டு போயிருது, வியாதி விட்டு போயிருது, பிசாசு நம்ம விட்டு போகுது. சோ ஏன் அந்த சப்ஜெக்ட நம்ம போக்கஸ் பண்ணாத மற்ற எல்லாவற்றையும் போக்கஸ் பண்ணினே இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா, நம்ம வர்ஷிப்பை சவுண்டா மாத்திட்டோம், வர்ஷிப்பா மாத்தல. ஆராதனையை சத்தமா மாத்தி வச்சுக்கிறோம், ஆராதனை என்ன மாத்தல, ஆராதனையாக மாத்தல. என வேதம் சொல்கிறது, ஆராதனை வீரனுக்கு தான் ப்ரொமோஷன் நிச்சயம் இருக்கு. சோ when you worship, அதுக்கு தான் காடோட சமூகத்துல நுழையும் போது இதெல்லாம் டிலீட் ஆயிட்டே வரும். பாவத்துக்கு என்னால எடை இல்ல, சாபத்துக்கு என்னால எடை இல்ல, வியாதிக்குனால இடம் இல்ல, கஷ்டத்துக்குனால மரணத்துக்கு என்னால. காரணம் என்னது, எல்லாவற்றிலும் ரொம்ப மேன்மையானது என்னை படைத்த தேவனுக்கு என்னுடைய ஆராதனை. நான் படைக்கப்பட்ட நோக்கமே அவரை ஆராதிக்கத்தக்கதாக. ஒரு ஆமீன் சொல்லி விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு புரியுதா எதை மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு? சோ இதெல்லாம் நமக்கு வர்ஷிப் கம்மியாக 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 நம்முடைய மைண்ட் சாபராக ஸ்டார்ட் மீன்ஸ் பிளண்டிங் குள்ள வரும், ஷார்ப் வராது, பிக்சர் இருக்காது. இட் வில் பி ஜஸ்ட் ஒன்லி சவுண்ட், மோனோடோனஸா இருக்கும். அதுதான் மியூசிக் மேக்ஸ் பீப்புள் சிக். மீ மேக்ஸ் மீ சிக்ன்ற வார்த்தை MUSIC பாத்தீங்கன்னா, மீ என்னங்க, மியூசிக் என்ன பண்ணிடுங்க, சிக்காக்கிடும். வர்ஷிப் உன்னை சிக்காக்காது, உன்னை சுகமாக்கும். என்னங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் சூசைடலுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க கேட்ட லவ் சாங் தான் அவங்கள சூசைடு வரைக்கும் கொண்டு போய் நிக்க வச்சிட்டு. அதான் தியரி. சென்சஸ்ல நீங்க படிச்சு பாருங்க. லவ் சாங் ஏத்த 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 தலையில காதல் ஓவியம், அப்படி ஏத்த 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 ஓவியம் காதல், அப்படியே ஏற 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 கடைசியில என்னங்க போய் சேராங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க ஓவியா காவியான்னு சொல்லி அப்படியே அங்க போய் முடிச்சாங்க. முடியல அவங்கள. இந்த பாடி என்ன பண்ண முடியலங்க, தாங்க முடியல. திருப்பி அதே வார்த்தை கேட்க, கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைப்பே உந்தன் முகன் பார்ப்பே நடி. இந்த வேர்டுக்கு தான் அவளை என்ன பண்ணுங்க, காடுடைய வேர்டு தலையில ஏறுதுல. எஜமானரே தலையில ஏற மாட்டேன்.
இது பயாட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உன் கண்கள் விழியிலே நான் உன்னை கண்டு அந்த கண்களோடு நான் சேர்ந்து இணைந்து பிணைந்து கனைந்து உனக்கு கண்ணீராக இருப்பேன், நீர் துளியாக இருப்பேன், உன்னை நான் துடைத்து விடுவேன் சொல்ற. இது மனுஷனுக்கு அப்படியே மறுபடியும். அதனாலதான் people end up in suicide. அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய பேர் வண்டி போய் ஓட்டின்னு போய் சாவறான்றாங்களா? என்ன தெரியுங்களா காரணம்? காதுல பாட் போட்டு போய் சாவறாங்க. அது கிடைக்கல, எண்ணினா ஆகட்டும், இப்ப போய் சேர்ந்துடுற சொல்லி கரெக்டா அவங்க விலாசத்துக்கே பரலத்து போய் சேர்ந்துறாங்க. நீங்க பாருங்க, நிறைய பேர் ஹெல்மெட்டுக்குள்ள அதான் போட்டுன்னு சுத்தினுங்கிறாங்க, ஸ்பீடா ஓட்டின்னு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. மியூசிக் will kill you. எஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாருங்க, மைக்கேல் ஜாக்சன் 50 வயசுக்கே செத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் என்னங்க பாப் சிங்கர், கிங் ஆஃப் த பாப்னு சொல்லுவாங்க. அவருடைய வரலாறுங்களை நீங்க படிச்சு பாருங்க, செத்துட்டாங்க. ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் பயங்கரமான கிட்டாரிஸ்ட் பிளேயருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல வாசிப்பாங்க, 4 வருஷத்துல செத்துட்டாங்க. ஏ ஜோ அப்படின்ற ஒரு பாடல் எழுதி வச்சுக்கிறோம். என்னன்னா வாய்ப்பு கிடைக்கும் போய் பாருங்க. ஹே ஜோ, கிட்டாரை பேச வைப்பா அப்படி, ஏ ஜோ அப்படின்னு. ஆப்பிரிக்காரா ஆளுங்க. பாப் மர்லி தலையெல்லாம் சுருள் முடிங்க, நோ வுமன் நோ கிரை. என்னங்க பெண்ணை இல்லைனாக்க அழுவே மாட்டேன்னு சொல்லி ஒரு பாடல் எழுதி வச்சுக்கிறான். பாப் மர்லி, நோ வுமன் நோ கிரை. பெண்ணை இல்லாத உலகத்துல சந்தோஷமா இருப்பீங்க ஆண்கள், ஆண்களுக்காக ஒரு பாட்டு எழுதிதான், அவனும் சீக்கிரமா செத்துட்டான். ஆமாங்க, ஜமைக்கே அந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லுவேன். எத்தனோ ஆர்டிஸ்டுங்க நீங்க இல்ல, உயிரோட இல்ல. பிகாஸ் எல்லாருமே மியூசிக்குள்ள தியானிக்கும்படியாக ட்ரக்ஸ்குள்ள போய் சேர்ந்துட்டு லாஸ்ட் அவனோட லைஃப வேற மாதிரி ஆக்கிறாங்க. நம்ம ஊர்ல குடிக்கிற ட்ரங்கன் மங்ஸ் எல்லாம் வேறங்க, சும்மா டைம் பாஸ்க்காக குடிக்கிறாங்க. அவனுங்க போதை ஏறும்போதுதான் அவனுங்க வாசிக்கிற நிலவை பார்த்தீங்கன்னா நோட்டுக்கு டச் பண்ணுவாங்க, என்ன வாசிப்பாங்க. அமெரிக்கான்னு சொல்லி ஒரு பாடலை சந்தானா என்ற ஒரு ஆர்டிஸ்ட் வாசித்து வச்சிருக்கணும், கேட்டு பாருங்க நீங்க. நான் வாய்ப்பு கிடைச்சுனா என்ன வாசிக்கிறானுங்க. ஆனா அவங்களா செத்துட்டானுங்க. ஆனா ஆராதிக்கிறவன் மாத்திரம் சாவே மாட்டான். ஏன்னா அவனோட புகழ்ச்சி கணம் கத்துதான். எவ்வளவு தாளந்துள்ள இருக்கிறவங்களாம் சீக்கிரம் சாவுறாங்க, தாளந்தேலா இருக்கிறவங்க கத்தருக்காக வாழ்ந்தனே. அதுதான் அதனுடைய ரகசியமே. பேரு புகழ்ச்சி 150 வருஷம் வாழ்வன்னு சொல்லி ஒருத்தர் டபால உட்காந்துனே செத்துட்டாங்க. ஆக்சிஜன் பாக்ஸ் அவனுக்காக தயாரிச்சு வச்சாங்களாம். ஷோ போயிட்டு வந்த பிறகு அவர் அப்படியே போய் ஆக்சிஜன் பாக்ஸ்ல படுத்தா, திருப்பி வெளியே போயிட்டு வந்து திருப்பி ஆக்சிஜன். 150 வருஷம் வரைக்கும் சாகவே மாட்டான் டாக்டருங்க அவனுக்கு எழுதி கொடுத்தாங்க. 50வது வயசுலயே செத்துட்டாங்க. என்னங்க 100 வயசு விடுங்க, எத்தனாவது வயசுங்க அவனை கொலை செய்யிட்டாங்கன்னு ஒரு தியரி யார் எதுவும் போயிட்டு இருக்குது. பட் எது உங்களுக்கு சொல்ல வருகிற, மியூசிக் will kill you, but worship will not kill you. லூசிஃபருக்கு மியூசிக் தான் கில் பண்ணிருச்சுங்க. பிகாஸ் அவன் தான் இசை கருவி, அவன் தான் ஃப்ளூட்டே அவன் தான். நான் இவ்வளவு நாள் அவன் மியூசிக் வாசிக்கிறான்னு நான் நினைச்சேன். நான் லேட்டர் ஸ்டடீஸ்ல தான் கண்டுபிடிச்சேன், அவன் மியூசிக் வாசிக்கிறவன் அல்ல, அவனே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா. கிட்டார்னா அவனே கிட்டாரா. நீங்க சொல்லுகிற எல்லா வாத்தியக்கரையும் அவன் உடம்புலே ஆண்டர் இன்ஸ்டியூட் பண்ணான். ட்ரம்பெட்னா அவன் ட்ரம்பெட்டா, பப்பா பப்பா அப்படின்னு அவன் வரும்போது அது சவுண்ட் வரும், பப்பா பப்பா அப்படின்னு வரும். அவன் தான் கிட்டாரா. நம்ம 6 ஸ்ட்ரிங் வாசிக்கிறதுக்கே அழுகுறோம். என்னங்க 10 நரம்பு 12 நரம்புன்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்கிறோம். அவ்வளோ ஒரு பாருங்க. அதெல்லாம் இருந்து கூட என்ன மாதிரி இடத்துல அவன் கீழே விழுந்துக்கிறான் யோசித்து பாருங்க. அவன் விழப்பட்ட இடம், அதான் காட் சொல்ற, நீ விழுந்த இடத்த நீ மறந்துட்டியான்னு கேட்கிற. நீ விழப்பட்ட நாள் நான் பார்த்தேன். அவன் என்னங்க நட்சத்திரம் போல வந்து விழுந்தான். என்னங்க அதிகாலை என்னங்க உதய சூரியனை போல என்ன பண்ணாங்க வந்து விழுறது நான் பார்த்தேன். ஏசப்பா சொல்றேன். உங்களை பத்தி அந்த மாதிரி ஒரு சாட்சி இருக்குதா? நீதிவான் கீழே விழுவான் 7 வாட்டி, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவான் ஒரு ஆமின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் ஜஸ்ட் லிசனிங் வேர்டு கிடையாது, என்ட்ரிங் கிடையாதுங்க, பட் ஸ்டேயிங். The secret in the God's presence is staying. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதானவர் மகிமைப்படுவார், நீங்கள் அவருக்கு சீஷனா இருப்பீங்க. யோவான் 15:6-7 தான் நீங்க வாசிக்க கேட்கணும், 7-8. சோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ரொம்ப ஈஸியா ஜனங்க என்ன பண்றாங்க,
கண்டுபிடிச்சான். இது ஏதோ சினிமா பாட்டு மாதிரி இருக்குதே, காட் வர்ஷிப்னு சொல்றீங்க, இது நாங்க சினிமா பாட்டு மாதிரி இருக்குதே, இதே எங்க எப்படி வாசிக்கிறாங்க, அதே எங்க எப்படி வாசிக்கிறாங்க சொல்லி ஒரு பெரிய பிரளயமே போயிடுச்சு. என்ன ஆச்சுங்க? நீங்க கேட்டு பாருங்களேன். நீங்க சினிமா பாட்டுக்கும் என்னங்க காட் சாங்க்கு என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சுங்க? ஒரே மாதிரி, வித்தியாசமே இல்லாத போயிடுச்சு. நான் இயேசுவே காதலிக்கிறே, அந்த இடத்துக்கு அந்த நிக்க வச்சிட்டாங்க. தெய்வீக கூடாரமே என்ற பாட்டுல இருந்து எங்க போயிடுச்சுங்க? இயேசுவை நானு காதலிக்கிறேன்ற இடத்துக்கு எடுத்து நிக்க வச்சிட்டாங்க. காதல் பண்றதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. ஆனா அன்பு செலுத்துறதுக்கு தேவன் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அது ஏன் ஜனங்களுக்கு புரியலன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னங்க, லவ் பண்றதுக்கு நம்ம கூட ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறது தான் மேன்மை. அது நீங்க நிறைய பேர் அதுலதான் போய் விழுந்துட்டு இருக்காங்க. அதுல வெளியே வர முடியல. அவங்க மைண்ட் லாஸ்ட் ஆயிட்டு இருக்குது, பைத்தியமாயிட்டு இருக்கிறாங்க, மைண்ட் லாஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வயசுல அதெல்லாம் வந்தாதான் அது கரெக்டா இருக்குங்க. டைமுக்கு முன்னாலே வந்துச்சுன்னா எல்லாமே பேடா போய் முடிஞ்சிடும். உன் ஆசையில ஊத்து 2 தோசைன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். அது டைம், கல்யாண வயசுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த டைமுக்கு அதுதான் கரெக்ட். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம படிப்பு நேரத்திலே காதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்ப படிப்பு மேல கான்சென்ட்ரேஷன் போயிடும். பார்க்கிற ஒவ்வொரு எழுத்தும் லவ், LOVE, லவ் அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு வயசு இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு பிறகு இந்த லவ் வார்த்தை வந்துருச்சுன்னா கேளுங்க, ஒரு லவ் கூட ஒரு ஐ லவ் யூ, ஏய் உன்னா போய் லவ் பண்ண பத்தியா அப்படின்னா. கல்யாணம் ஆயிட்டு பிறகு லவ்ன்ற வார்த்தைக்குன்னா நீங்க எல்லாம் ஜோஷோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிட்டு பிறகு வரட்டும் மகளாதி ஊரு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணுவாங்க, ஜோஷோட வெள்ளை துணியோட போவாங்க. வரும்போது கருப்பு துணி போடுமா, விடுங்கப்பா எங்க சோக கதையை நீங்க தான் கேட்கறீங்க அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு தான் மாலை, அப்புறமா வண்டிக்கே மாலை அப்படின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி முடிச்சுட்டு அது டைம் இருக்கு. there is time for everything இருக்கு இல்லைங்களா? அதனுடைய நேரத்துல என்ன செய்யறாங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக அது டைம்ல காட் கொடுத்தணும். அது காட் டைம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் லவ், நெவர் அகெயின்ஸ்ட் லவ். அன்புக்கு விரோதி கிடையாது. பட் அதுக்கு ஸ்தானம் இருக்கு, டைம் இருக்குது. அந்த டைம்ல தான் அது எல்லாமே என்ன பண்ணாங்க, அழகாமா. பட் என்னதான் இந்த கால ஜெனரேஷன் நீங்க சொன்னாலும் கூட அவருக்கு தலையில ஏறல. சில இதெல்லாம் அவங்களுக்கு ஏறல. அவங்கள வில்லன் போல பார்ப்பாங்க. சோ நீங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இட் will not go into their head. லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில வரணும். என்னங்க, ஒன் டைம் இருந்துச்சு 21 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு 30 வயசான கூட வானா நான் வாழ்க்கையை சாதிக்கணும்னு இருக்கிறாங்க. இனஸ்ல இருக்கிறாங்க. நீங்க சாதனை பண்ணா பண்ணுங்க, நாங்க இது கூட வச்சுன்னு சுத்துறேன். ரோமியோ நயா பேச தேராது, அவங்களுக்கு ஒரு லவ் வேணும். நயா பேச வராது. பேபி உங்ககிட்ட எதனா காசு சேஞ்ச் எதனா வச்சிருக்கிறியா? இல்ல பேபி அதே சேஞ்ச் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அடி ஓடி இருக்கும். வாழ்க்கை சாதனை பண்ணுங்கன்னா இந்த பொண்ணை பிடிக்கிற சாதனை போய் உட்காந்து பாருங்க. இவங்களெல்லாம் தேத்தி ஷில்பாவை இன்னைக்கு ரூபாவா மாத்துறதுன்னு எனக்கு கொஞ்சம் விட புரியல. வாழ்க்கையில சாதிக்கணும், சாதனையாளரா மாறணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம் ஆஸ்பிரண்ட். என்ன இருக்கணும்? ஃபயர் இருக்கணும் உங்களுக்குள்ள, சாதிக்கணும். நீ சாதிச்சா அது உன்னை தேடி வரும். நான் எப்போதுமே ஒரு விஷயம் நான் நல்லா கத்துட்டேன், அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பூமியில இருக்கிற ஞான அறிவெல்லாம் ஃபுல்லா தலையில இருந்தாலும் கூட நீ ஏழையா இருந்தானா 4 பேர் கூட வார்த்தை கேட்க மாட்டேன். அதே நீ தத்தியா இருந்துட்டு பணம் எல்லாம் கூட இருந்தானா, சார் நீங்க சொல்லுங்க சார் 2 வார்த்தை நான் கேட்கிறேன். என்னங்க சார் சொல்லுங்க சார். அதே நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஞானவான் இருப்பான். என்னங்க மூடி எப்படி திருப்பி போட்டா அது ஆயிடும், குக்கர் ஆயிடும், குக்கர் எடுத்து திருப்பி அது ஆயிடும். யாரோட கண்ணு மாட்டம் பைத்தியக்காரன் கூடவே சுதி தொணையா இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனுக்கு புத்தியே இருக்காது, பணக்காரன் புத்தியே இருக்காது. பணம் இருக்கும், ஆனா அவனுக்கு எல்லாருமே கை கட்டின்னு கேட்பான். சார் அப்ப एक बात बोलना சார், मैं करता हूं சார் செய்வான். பணத்துக்கு எப்போதுமே என்ன இருக்கு தெரியுங்களா? மதிப்பு இருக்குது. அத்தை நீ கண்டுபிடி, அந்த டிராக்ட கண்டுபிடி. அத்தை விட்டு வேற கண்டுபிடிச்சிட்டு அதை போய் விழுந்துறாங்க. Earn that, everything follows you. அத்தை கண்டுபிடி,
எல்லாம் உனக்கு பின்னாலேயே நடந்து வரும். ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்கள பார்த்து, எப்படி இருக்கிறீங்க, போன மாசம் உங்களை பார்க்கல, எப்படி இருக்கிறீங்க கேட்பாங்க. பிகாஸ் காட் பவர். அதுதான் காட் ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப சென்ஸா பேசுறாரு ஆண்டவர். இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்களுக்குள்ள அந்த அந்த மைண்ட் எல்லாம் கிடையாது. எங்க திருடலாம், எங்க எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணலாம், அப்படிலாம் இருக்கிறாங்க. யாரை பிரியப்படுத்தலாம், பிரியா உன்னை பிரியப்படுத்துறதுக்கு வட்டா அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன பண்றோம் சொல்லுங்க, நாங்க எங்க போய் பிரியப்படுத்துறது? அந்த மாதிரிலாம் ஆகாதே. நீங்க உண்மையா சொல்றேன், கல்யாணம் ஆனங்கிட்ட உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, சிஸ்டர் பிரதர் இது உனக்கு தேவையா, இது எனக்கு தேவையே கிடையாதுன்னு. உனக்கு தேவையா இதெல்லாம் கேட்டு பாருங்க. அவங்கள 5 நிமிஷம் உட்கார வச்சுக்க, அவங்க உங்க காலை தொட்டுக்கணும், வேணாங்க தயவு செய்து போவா. நம்ம அவங்க துள்ளி நிற்கிறாங்க, அப்படியே எங்களை விடுங்க, நாங்க குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றோம், நீங்க தான் தடையா இருக்கிறீங்க, பிசாசாக்குறீங்க அப்படின்னு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம டேய் நாங்க அந்த இடத்துல என்னடா குச்சி கிச்சிக்கு ஏறிங்க மோரி பக்கமா வந்து ஓரமா உட்காந்துக்கிறடாங்க சொல்லி இருக்கிறோம். கேட்கறதுல இந்த தத்தி பசுங்க கேட்கறதுலயே தடப்பாட ஓடிச்சுக்கிறோம், கேட்கறதுலயே அவனுங்க. அங்கதான் போய் நிப்ப, அதுதான் வேணும் சொல்லாமே என்ன நினைச்ச பத்தினி அப்படின்னு கேட்கிறானுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த வாலிப பசங்க எங்கதான் போய் திணற போறானுங்கன்னு தெரியல. நாங்க திணறி நிக்கிறோம், இவனுங்க திணற போறானுங்க. மாலையை ரெடியா வச்சுக்கங்க. ரோஜா தோட்டத்துக்குள்ள பூ மாலையை போட்டாங்க அப்படின்றாங்க பாருங்க, போட்டு விட்டுருங்க அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில். Think about it. லைஃப்ல சாதனை செய்யுங்க, டாடி மம்மியை ஹாப்பியா ஆக்குங்க. எந்த கட்டத்துல வாழ்க்கையில நாங்க கரெக்டா சேர்ந்திருக்கிற நினைக்கும் போது அப்பதான் உன்னோட மைண்ட் ஒர்க் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் லாவிஷ் ஸ்பெண்டிங், ராங் ஸ்பெண்டிங், மணியோடைய வேல்யூ தெரியல இன்னைக்கு பசங்களுக்கு. It's going to destroy them. இது இந்தோனேஷியால நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இது சொல்லியிருப்பானா எனக்கு தெரியாது, சொல்லியிருக்கிறேன்னா சொல்லல. இந்தோனேஷியால உண்மையா நடந்த சம்பவம். அங்க வந்துட்டு இந்த முதலைங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் வச்சிருப்பேன். நம்ம இப்படி கோழி பண்ண இந்த பண்ணி இங்க பண்ண வச்சிருக்கோம் பாருங்க, பாத்துக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க அதெல்லாம் பாத்துக்கிறது இல்லையா? கோழி பண்ண ரொம்ப பெருசா வச்சிருப்பான் பாருங்க. இந்தோனேஷியால வந்துட்டு இந்த கோக்கடைல் ஃபார்மே இருக்கு. நீங்க நான் வாய்ப்பு வச்சா சர்ச் பண்ணி பாருங்க, கோக்கடைல் ஃபார்ம். அவங்க ஒரு மாதிரி ஏரி மாதிரியே வச்சுட்டு அந்த ஏரியில என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, இந்த முதலைங்களை வளர்ப்பாங்க. சோ அந்த முதலையை வளர்க்குற வந்துட்டு ஜனங்க நாளடைவுல நிறைய பேர் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பந்தயம் போட்டாங்க. என்ன பந்தயம்னா, நீங்க நிக்கிற இந்த ஸ்பாட்ல இருந்து அந்த கரைக்கு யாருன்னா போனீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு பந்தயம் போட்டான். டக்குன்னு ஒருத்த தண்ணியில வச்சு குச்சிட்டான். சொன்ன உடனே என்னதுங்க, தண்ணியில டக்குன்னு குச்சிட்டுக்கிறான். முதல்ல அவனை பிடிக்க, அவன் ஏரிய கரையை போய் பிடிக்க, அவன் நீச்சல் அடிச்சு 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 அதுல இருந்து சின்ன முதல்ல அப்படியே தாவிக்கின்னு காலை போய் பிடிக்க, திருப்பி ஓட 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 இருக்கிற கிரௌட் எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. சார் ஓடுங்க, ரைட் சைட்ல இருந்து ஒரு முதல்ல வந்துருக்குது, அப்படி ஓடு அப்படி ஓடு அப்படி ஓடுன்னு அப்படியே பார்த்துட்டோட செய்துட்டே இருக்கிற நேரத்துல எப்படியோ அவன் உயிரை காப்பாத்தி கடைசியா போயிட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு நின்றுட்டான். வேர்த்து விறுவிறுத்து அந்த ஓனர் வந்து சேர்த்தனா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆசைப்படுகிறேன்னு. என்ன கேள்விங்க, எப்படி உங்களுக்கு தைரியம் வச்சு தண்ணியில குச்சினீங்க? சார் நான் சும்மா தான் நிலைந்தேன், என் பொஞ்சாதி தான் 1 கோடி ரூபாய்க்கு செய்தியை கேட்ட உடனே நீ வீட்டுல இருந்தாலும் வேஸ்ட், என்ன பண்ணுவர உட குச்சிரு போடின்னு சொல்லிட்டு முதலைக்கு இறையாமையான மாத்திட்டாங்க சார். என் உயிரை காப்பாத்துறதுக்காக சார் இவ்வளவு தூரம் ஓடி வந்து அடினாங்களா? சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஆள தண்ணியில என்ன பண்ணாங்களா, கழுவி விட்டுக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரிதான் வேடிக்கை பார்க்குற இடத்துல போய் என்ன பண்ணாதீங்க, போய் தடுக்கி கிடிக்கி போய் உழுந்துற போறீங்க. அந்த மாதிரி உண்மை நடந்ததா சம்பவம். நீங்களும் தயவு செய்து அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க. Think about it. Worship is God's theorem. அதுதான் சொல்றேன். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டாங்க. Worship is not music. Worship is not words. Worship is a language of God. கர்த்தர்கிட்ட பேசுகிற ஒரு பாஷை worship. அது சுயமான ஒரு பாஷை அல்ல, சித்தமான பாஷை. ஏன்னா ஜெபத்துல கூட சுயமா கேட்டுற, ஆண்டவரே எனக்கு எப்படி நான் இந்த காரியத்தை செய்திருங்க ப்ளீஸ் ஆண்டவரே ப்ளீஸ் அப்படி கேட்டுறோம். ஆண்டுடைய வார்த்தை கூட இன்னைக்கு எதாவது நல்ல வார்த்தை கேட்கணும். நான் நோட கூட இருக்கிற, பயப்படாத தூக்காதே, நான் என்னுடைய தேவை, அந்த வார்த்தை பிடிச்சிட்டு வீட்டு வரைக்கும் போயிடுவோம். கர்த்தர் நீங்க என்கிட்ட பேசிட்டாருங்க. Worship is not like that.
Worship means a heavenly language. பரலோகத்தின் மொழி. என்னங்க, சிறு பிள்ளை அம்மான்னு சொன்னா கூட அதுக்கு உணர்வு இருக்குது. நாட் நீடட், இட் ஹாஸ் டு பி ஃபுல் சென்டென்ஸா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அம்மா மா மா அது புரிஞ்சுக்கிறாங்க, அந்த தாயார் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போலதான் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இயேசுவே பரலோகம் என்ன பண்ணுங்க, ரெஸ்பாண்ட். அதான் துதி மேல போகும்போது ஆசீர்வாதம் கீழே ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? worship has got power. தயவு செய்து worship லேசா என்னாது. worship நுழைங்க, learn. எப்பொழுதுமே காலையில வந்துருங்க, worship பண்றதுக்காக வாங்க. உன் ஹார்ட் ரிஜாய்ஸ் ஆகட்டும், துள்ளி குதிக்கும்படியாக தேவ சமூகத்துக்கு ஓடி வாங்க. சங்கீதம் 138 1ஆம் சங்கீதம், Psalms 138 1ங்க எடுத்துக்கொண்டுங்க, வாசிக்க கேட்போம் பாருங்க. Psalms 138 1. தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். கீர்த்தனை என்னதுங்க? உம்மை பாடுவேன்னு இருக்கிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சோ இந்த வார்த்தை நீங்க சொல்ல 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 என்ன நடந்தீங்களா? கர்த்தர் என்னங்க நீங்க என்ன பண்றீங்க? உயர்த்துகிறீங்க. You must be always lifted up. அப்பதாங்க இந்த ஹீலிங் ஸ்ட்ரீம், சுகமாக்குற வரம், தீர்க்க தரிசனத்தின் ஆவி அப்பதான் நீங்க பெற்றுக்கிறீங்க. There is a spirit of God. சுகமாக்குற ஸ்ட்ரீம் வெளியே வரும். ஆண்டோடைய சுகமாக்குற வல்லமையின் பிரசனத்தை உங்க உடம்புகளை உணர்வீங்க. உங்களை அனல்லாக்குவார். உங்களுக்கே தெரியாது, அனல்லாயிட்டு இருப்பீங்க. ஆராதிச்சுட்டு இருக்கிற நேரத்திலே உங்க தலையில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் டிலீட் பண்ணிட்டே வருவார். ஃபுல்லி கனெக்டட் வித் காடா மாறும். கேத்ரின் குல்மன் சொல்லிட்டு ஒரு அருமையான தாயாருங்க. அவர்களை பார்த்துதான் பாஸ்டர் பெனி நயா ஊழியத்துக்கு வந்தாருங்க. அந்த அம்மாவும் அப்படிதாங்க. நான் பாடம் அந்த அம்மா, நான் பாடம் அந்த அம்மா, பாட 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 ஜனங்க சுகமாயினே இருப்பாங்க. ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்களா? தேவனை நோக்கி, நீங்க அற்புதங்களை செய்பவரான, அதிசயங்களை செய்பவரான சொல்லிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ரன்ஸ் வார்த்தை சொல்லிட்டே இருக்கு. நீங்க அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமானங்களை செய்கிறவர், நாங்க சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் காட் சுகத்தின் பிரசன்ஸை ஊத்துவார். எனக்கு சுகம் வேணும்ன்றது காட்டில் உண்மை ஆராதிக்க நான் சுகத்தை தருகிறவரே நீங்க தான். பலவீனனுக்கு நீங்க தான் பலனாக இருக்கிறீங்க, சம்பூர்ணம் உள்ளவராக சொல்லி பாருங்களேன். நீங்க உங்க உடம்புக்குள்ள ஒரு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் எவ்வளவு பயங்கரமா மூவ் ஆகும் தெரியுங்களா? சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீதம் 5:12. கர்த்தர் நீதிமான்களுடைய கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ற கேடகத்தினால் அவனை சூழ்ந்து, கேடகம் என்னங்க? ப்ரொடெக்ஷன். காட் உங்களை என்ன பண்ணுவாருங்க? சூழ்ந்து கொள்வார். காருண்யம் என்ற கேடகத்தினால். So when you worship God, he is your protector. அவர் என்னவா மாறுறாருங்க? protector. சங்கீதம் 91 1 2 3 4 வாசிக்க கேட்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் தேவனை நோக்கி, நீர் என்னுடைய அடைக்கலமும் என் கோட்டையும், நான் உண்மைதான் என்ன பண்றேங்க? நம்பி இருக்கிறேன். வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ அவர் தப்பி வைப்பா. அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவா, செட்டைகளின் கீழே அடைக்கலம். சோ காட் உனக்கு விங்கா இருப்பார். உங்களுக்கு புரியுதா வர்ஷிப் பண்றது என்னன்னு சொல்லிட்டு? ஏன் நிறைய பேருக்கு ஆண்டவர் சுகம் தரல? ஏன் சுகம் பெற்றுக்க முடியல? எங்க வரல ஒன்னும்? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுள். தெரியுங்களா அந்த பழைய கீர்த்தனை பாட்டு? அவருடைய சிறகுக்குள்ள என்ன பண்றாங்களா? அடைக்கலம் பூர்ணமா. அதான் வர்ஷிப். நீங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது, வர்ஷிப்ல என்ட்ரி ஆகும்போது உடம்புக்குள்ள கரண்ட் பாஸ் ஆன இயேசுவின் நாமத்தினால். that is the highest quality of worship. உள்ள நாம என்ன பண்றோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முடிஞ்சிச்சா? ஓ முடிஞ்சிச்சா?
அடி ஓடி வா. எப்போ வரணும்? வர்ஷிப் டைம். வர்ஷிப்க்கு முன்னால் என்ன பண்ணுங்க? காட் கிட்ட சர்வாங்க தகன பலியாக காட் கிட்ட சமூகத்துல வந்து உட்கார்ந்து நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். எத்தனை வாட்டிங்க எனக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கும், உண்மையா சொல்றேன், முடியவே முடியாது. ஈவன் லாஸ்ட் சாட்டர்டே கூட பாத்தீங்கன்னா ரியலி எக்ஸாஸ்டடுங்க. நாங்க போனோம், திருப்பி ரிட்டர்ன் அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், எத்தனோ பேருக்கு ஜெபம் பண்ணோம், திருப்பி கார்ல ஓட்டிட்டு வந்தோம். என்னங்க திருப்பி தூங்க போகும்போதே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. திருப்பி காலையில 6 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கிட்ட வரணும். தொண்டெல்லாம் எங்களுக்கு அங்கேயே பிரசங்கம் பண்ணும்போதே பேச முடியல, ஆலோ பாவா அப்படின்னு பேசி நின்றோம். திருப்பி வந்து இங்க ஒரு பாட்டு பாடணும். ஆனா காட் என்னதுங்க, அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படியே மாத்தும், உண்மையா தொடராது. அது எத்தனோ வாட்டி உணர்ந்திருக்கிற விஷயம். உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது. அந்த க்ஷணம் அப்படியே அனலாக்கி விட்டுருவார் இயேசுவின் நாமம். ஒரு ஃபயருக்குள்ள வந்துடுவீங்க. விசுவாசியர், நான் ஆராதிக்கிற தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்கலைன்னா கூட நாங்க அவரை தொழுது கொண்டே இருப்போம். அதுதான் அவனுடைய எண்ணமா மாறணும். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவாரு? தப்பு வைப்பார். ஆராதிச்சுப்பார். உன்னுடைய வியாதியில இருந்து, உன்னுடைய சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாத்துவார். உன்னுடைய உடம்புக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்டா மாத்திக்க. கைகளை தட்டி கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாங்க? மாத்துறோம். So music is not just sound or something else. It's a heart to heart language with God. So ஆராதனை என்றது God கிட்ட பேசுகிற ஒரு மொழியாக மாற்று. சுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுவோமா? God தேடி பார்ப்போமா? Our gracious loving Father, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதுமே என்னுடைய. நான் உன்னோட இருக்கும்போது எனக்கு யார் என்ன செய்ய முடியுமானவர்? அப்படியே தீர்மானத்தின்படி என்னை நீங்கள் ஆராதிக்கும்படியாக என்னை நியமித்து வைத்தீங்க. நன்றி. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வர்ஷிப், myself giving towards God. ரோமர் 12 சொல்கிறதை போல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லுவேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுவா. உங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கும். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே ஆராதிப்போம் செய்தி. யோசுவா சொன்ன வார்த்தை மறுபடியாக இந்த மாலவேளை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தரையே தேடுங்க, கர்த்தரே தேடுங்க, கர்த்தரே தேடுங்க, விட்டு விடாதீங்க. என்ன வந்தாலும் சரிங்க, கர்த்தரை தேடுங்க. சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா கர்த்தரை தேடுங்க. God உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாயமா மாறுட்டுங்க. Let God be your channel. Let God be your hope. கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை துவாரமாக மாறுட்டு இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீங்க தான் ஆண்டவரே எங்களை முற்றிலும் மாற்ற முடியும் தகப்பனே. நீங்க இல்லாத நாங்க என்ன செய்ய முடியும் ராஜா? நீங்க இல்லாத நாங்க எதை யுகிக்க முடியும், சிந்திக்க முடியும் தகப்பனே. அப்பா, உடைய நீதி வலது கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.